மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த கொட்டாம்பட்டியில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் வருடாந்திர பராமரிப்பிற்காக சென்று 20 நாட்களாகியும் மாற்று ஏற்பாடு செய்யாததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது குறித்து பார்க்கலாம். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்படும் விபத்துகள் மற்றும் அவசர சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் செயல்பட்டு வருகிறது. மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்ட எல்லைகளை இணைக்கக்கூடிய கொட்டாம்பட்டியை சுற்றியுள்ள 27 ஊராட்சிகளுக்குட்பட்ட 80க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த ஆம்புலன்ஸ் சேவை மூலம் பயன்பெற்று வந்தனர். தற்பொழுது இந்த ஆம்புலன்ஸ் வருடாந்திர பராமரிப்பிற்காக பழுதுநீக்கு மையத்திற்கு சென்று 20 நாட்கள் ஆகியும் மாற்று ஏற்பாடு செய்யப்படவில்லை என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலூர் கொட்டாம்பட்டி பள்ளவட்டி வரையும் டெய்லி ஒரு விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய ஏரியாவில் ஆம்புலன்ஸ் 20 நாள் இல்லை என்றால் மக்கள் பெரும் ஆபத்துக்கு ஏற்பட்டு ரொம்ப துயரத்தில் ஆளுகிறார்கள். இதுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து உடனே கொட்டாம்பட்டி பகுதிக்கு உடனே 108 ஆம்புலன்ஸை போர்க்கால நடவடிக்கை அனுப்ப வேண்டும். சிங்கமரி, தோரங்குறிச்சி இந்த மாதிரி அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வருவதற்குள் இங்கே உயிர் சேதமாகி பல பேர் உயிருக்கு போராடி இறந்தும் விடுகிறார்கள். இந்த ஆம்புலன்ஸ் கடந்த ஜனவரி மாதம் சிட்டம்பட்டியில் உள்ள சுங்கச்சாவடியில் பழுதாகி 10 நாட்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதனையடுத்து ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஆம்புலன்ஸ் சரி செய்யப்பட்டு மக்கள் சேவைக்கு விடப்பட்டது. தற்பொழுது மீண்டும் ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இப்போ ஆம்புலன்ஸை கேட்டோம்னா அது ஒர்க் ஷாப்பில் இருக்குது, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது அடிக்கடி இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுது. அதனால் மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு 108 ஆம்புலன்ஸை உடனடியாக கொட்டாம்பட்டி பகுதிக்கு நடைமுறைக்கு கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியனிடம் கேட்டதற்கு ஆம்புலன்ஸ் குறித்து புகார் தற்பொழுதுதான் கிடைத்துள்ளதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்.